வணக்கம். சிவாஜினி ஸ்ரீதரன். தகவல் 429. இரும்பு சத்து. ஒரு கணிசமான இரும்பு சத்து உங்கள் இரத்தத்தின் உதவியுடன் உங்கள் உடல் திசுக்களுக்கு ஆக்சிஜனை வழங்குவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. இந்த முக்கிய தாது உணவு வடிவில் உங்கள் உடலுக்குள் சென்று உங்கள் இரத்த சிவப்பணுக்களின் ஒரு பகுதியாக மாறும். இதை ஹீமோகுளோபின் என அழைக்கப்படும். நாங்கள் உண்ணும் இரும்பு சத்து நிறைந்த உணவுகள் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழி சமைக்கும். இரத்தத்தில் சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும். இரும்பு சத்து நிறைந்த உணவுகள் காய்கறிகளாக புரோக்கோலி, கீரை, பச்சை நிற காய்கறிகள், உருளைக்கிழங்கு, தக்காளி, கோவா, பீட்ரூட், தானியங்களாக பிஸ்தா, பூசணி விதைகள், ஆளி விதைகள், எள், பாதாம், இப்படி பல. மிக மிக வேகமாக இரும்பு சத்தை உயர்த்த பேரிச்சம்பழம், திராட்சை, கொடிமுந்திரிகை, மல்பெரி, கரும்பு, ஒலிபன் போன்ற இரும்பு சத்தை அதிகரிக்க செய்யும். கடல் உணவுகள், பருப்பு வகைகள், விதைகள், பழங்கள், காய்கறிகள் சாப்பிடுவதன் மூலம் மிக வேகமாக இரும்பு சத்தை உயர்த்த முடியும். அயன் குறைபாடு காரணமாக அல்லது இரும்பு சத்து குறைபாடு காரணமாக குறைபாட்டை நிவர்த்தி செய்ய ஊசி போடுபவர்களையும் நாம் பார்க்கின்றோம். ஊசி மூலம் இரத்தத்தில் இரும்பு சத்துக்கான அயன் ஏற்றப்படுகின்றது. பலர் குளுசைகள் பாவிக்கின்றார்கள். இது சிலருக்கு ஒவ்வாமை வருவதாகவும் கூறப்படுகின்றது. இவை தொடர்பான உங்கள் அனுபவ கருத்துக்களையும் பகிருங்கள். நாங்கள் நாளாந்தம் காலையில் மாலையில் நாங்கள் டீ குடிக்கும் போது ஒரு 4 பேர்ச்சம்பழத்தை எடுத்துக்கொண்டால் கூட எங்களுக்கு இரும்பு சத்து நாளாந்தம் சேர்ந்து கொண்டிருக்கும். அதே நேரம் இரும்பு சத்து நிறைந்த உணவுகள் கொட்டி கிடக்குது. இதை நாளாந்தம் உணவுகளுடன் எடுத்துக்கொள்வதன் மூலம் இரும்பு சத்து குறைபாட்டை நாங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். ஆகவே இரும்பு சத்து என்பது மிக மிக எங்கள் உடலுக்கு ஒரு தேவையானது. இது சம்பந்தமான உங்கள் கருத்துக்களையும் அவளுடன் எதிர்பார்க்கின்றேன். நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.